அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். நன்றி திருப்பலியாக ஜெனிலியா வின்சன் நன்றி திருப்பலியாகவும், ஜோசப் அமல்ராஜன் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், ராஜா தங்களது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், தமிழ் பாடகர் குழு உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இறைவன் தாமே செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராஜநாயகம் தங்களது 80வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், பெனடிக்ட் விக்டோ தங்களது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இறைவன் இவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டியும், ஜிஎஸ்ஐ லீலா மேரி திருமணத்தை சிறப்பிக்கிறார்கள். இறைவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக சுதீர் லியோ நற்சுகம் பெற வேண்டியும், மனமாற்றத்திற்காகவும் ஜோசப் அமல்ராஜன் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் மரித்த சிறிய புஷ்பம் மரியதாஸ், ஜே ஜான்சன், ஏஞ்சலின் மேரி, ஜே ஜான் போஸ்கோ இவர்களின் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களது விடுபட்டு முயற்சி பெற்று விழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். முதல் வாசகம். நீங்கள் கடவுளுடைய அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4. வாழ்வு தரும் உயிருள்ள வார்த்தைகள் 7-13 முடிய. அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது. எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாட்டோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கு ஒருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும். முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விரிந்தோம்புங்கள். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, துன்பத் தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்துவிட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இணைந்து பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்னான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சு மகிழ்கின்றது. என்னான்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல்படும் உள்ளங்களை தேற்றினார். ஏழைகளை எளியவரை உயர்த்தினார், பல இன்னல்படும் உள்ளங்களை தேற்றினார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்பினார். நெஞ்சில் சிற குற்ற மனிதரை சிதறடித்தார், நெஞ்சில் சிற குற்ற மனிதரை சிதறடித்தார். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரை நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது.
என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பரையே நினைத்து நினைத்து எங்கள் நெஞ்சம் மகிழ்கின்றது. Alleluia, 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 Alleluia. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன், நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 11 - 26 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் 12 பெத்தனியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தனியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலையடர்ந்த ஓர் அத்தி மரத்தை அவர் தொலையிலிருந்து கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. ஏனெனில் அது அத்தி பல காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாருமே உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்தத் தொடங்கினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக வந்த பொருளையும் எடுத்துச் செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை வேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கி விட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளையானதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்திருப்பதை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நமக்கு மாபெரும் பாடங்களை கற்றுத்தருகின்றார். முதலில் என்ன பாடம் என்று பார்க்கும் பொழுது முதலில் எதை பார்க்கிறார்? எந்த மரத்தை பார்க்கிறார்? அத்தி மரத்தை பார்க்கிறார். ஏன் கோபப்படுறாரு கடவுள்? அந்த அத்தி மரத்தை பார்த்த உடனே கனி எதுவுமே இல்லை. ஆனால் மார்க் நற்செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாரு? இது அத்தி பழ காலம் அல்ல. அந்தந்த சீசன்லாம்
நம்ம போயிட்டு ஆகஸ்ட் மாதம் போயிட்டு மாம்பழம் இருக்குமான்னு பார்த்தா மாம்பழம் இருக்குமா? எப்போ இருக்கும் அந்த நேரத்தில்? மாங்காய் மரம் எப்போ இருக்கும்? ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் இருக்கும். ஓகே. மற்ற நேரத்தில் போனால் இருக்குமா? அந்தந்த நேரத்தில் அதுதான் என்ன பண்ண முடியும்? காய்க்கும். ஆனால் இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? இயேசுக்கு அது தெரியுமா தெரியாதா? அவர் தான் அதை உருவாக்குனது, அவருக்கு தெரியாமல் இருக்குமா? ஏன் சபிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய இயல்பான மனநிலையோடு பார்க்கும் பொழுது தவறாக தோன்றும். ஆனால் ஆன்மீக சிந்தனையோடு பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏன் அவ்வாறு திட்டுகிறார் என்று பார்க்கும் பொழுது கடவுள் உருவாக்கினது எல்லாமே கனி கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்று நம் ஒவ்வொருத்தரையும் திருமுழுக்கின் வழியாக கடவுள் தன்னுடைய மகளாக எடுத்திருக்கிறார் என்றால் நாம் என்னென்ன பண்ணணும்? கனி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். எப்படி கனி கொடுக்கணும்? டெய்லியும் வாரம் உண்டியில் காசு போட்டுருவோம் ஃபாதர், அதுதான் கனி கொடுப்பதா? கனி கொடுப்பது என்றால் என்ன அர்த்தம்? எடுத்து வாசிங்க. மத்தேயு 7:21 என்ன சொல்கிறாரு கடவுள்? 7:21 மத்தேயு 7:21 கனி கொடுப்பது. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வது இல்லை. நான் பூசைக்கு வரேன், கடவுளுக்கு ஒரு உகந்த மகனாக இருக்கின்றேன், ஜபம் சொல்லாமல் நான் தூங்கவே மாட்டேன் ஃபாதர், 4 பக்கம் சிலுவை போடாமல் அந்தோனியர் மாதிரி 4 பக்கம் சிலுவை போடாமல் நான் தூங்கினதே கிடையாது ஃபாதர், பூசைக்கு ரெகுலராக வந்துடுறேன், அதனால் போதுமா? அதுவா கனி கொடுப்பது? பூசைக்கு வருவது, ஜபமாலை ஜபிப்பது, எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செய்வது தான் கனி கொடுப்பதா? அடுத்து வாசிங்கம்மா, என்ன சொல்றாரு அடுத்தது? மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். அப்படின்னா அர்த்தம், நாம் எப்பொழுது இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்றோமோ அதுதான் கனி கொடுப்பதாக இருப்பது. சும்மா நாம் என்ன பண்ணக்கூடாது? கோவிலுக்கு வந்துட்டேன், முடிஞ்சிச்சு, என்னோட கடமை முடிந்தது என்று இருக்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையே கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்? யாக்கோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம், வெறும் இறை வார்த்தையை வாசிப்பதோடு நின்று விடாதீர்கள், மாறாக என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்லுங்கம்மா, எனக்கே தொண்டை கட்டியிருக்குது, நானே மைக்கில் பேசுகிறேன், சத்தமாக வருது. சொல்லுங்கள். இறை வார்த்தையை கேட்டு அதோடு நின்று விடாமல் அதன்படி செயல்படுபவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அதுதான் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் நம் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னவென்று பார்க்கும் பொழுது இயேசு கோவிலை சுத்தம் செய்கின்றார். கோவில் என்று இயேசு கூறுவது எது? 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்கிறாங்க? 1 கொரிந்தியர் 3:16 கோவில் எது கோவிலாக இருக்கிறது? 1 கொரிந்தியர் 3:16 அவருடைய வேலைப்பாடுகள். 1 கொரிந்தியர் 3:16 என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தான் கடவுளினுடைய கோவிலாக இருக்கின்றோம். கடவுளுடைய கோவில் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தூய்மையானதாக இருக்க வேண்டும். தூய்மைப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பாவ சங்கீர்த்தனை பண்ணணும். பாவ சங்கீர்த்தனை எப்படி பண்ணணும்? போகிற கோயில் பக்கமாக போனோம் ஃபாதர், சரி பாவ சங்கீர்த்தனை பண்ணிட்டு போகலாம். போன வருஷம் ஒரு பங்கில் இருந்தோம், அப்போ அங்கே ஸ்கூல்லாம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணாங்க, ஃபாதர் என் பையனை ஸ்கூலில் விட வந்தேன், அப்படியே கன்ஃபெஷன் பண்ணிட்டு போகலான்னு ஃபாதர். இது சரியா? பாவ சங்கீர்த்தனம் என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதற்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி வந்து நம்மளுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதற்கென்று ஒரு வழிபாடு இருக்கிறது. ஏனோதானோ என்று நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்வது கிடையாது. எனவே நான் என்னை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நான் தான் கோவிலாக இருக்கின்றேன், என்னில் தூயாவியார் குடிகொண்டிருக்கின்றார். இந்த ஆலயத்தை நான் எவ்வாறு தூய்மையாக வைத்திருக்க வேண்டும்? நாம் தூய்மையாக வைத்தில்லை என்றால் கடவுள் தூய்மைப்படுத்தி விடுவார். அதான் போட்டிருக்குது முதல் வாசகத்தில், நீங்கள் வேதனை என்னும் தீயில் வாட்டப்படுவீர்கள், துன்பம் என்னும் தீயில் வதைக்கப்படுவீர்கள். ஆனால் அது எதற்காக? உங்களை சுத்தம் செய்வதற்காக. தங்கத்தை போட்டு நெருப்பில் வாட்டி வதைக்கிறாங்களா இல்லையா? எதுக்காக? அப்போ தான் சுத்தமான தங்கம் வரும், இல்லைனா தங்கம் ஒழுங்காக வராது. நம்மளுடைய அழுக்கிலிருந்து தங்கத்தை பிரித்து எடுக்கணும்னா நெருப்பில் போட்டி வாட்டி வதைக்கணும். அதே மாதிரி தான் நாமும் துன்பம் என்னும் தீயில் வாட்டி வதைக்கப்படுவோம். எதற்காக?
நம் ஆலயத்தை நாம் சுத்தம் செய்வதற்காக தயாராக இருக்கின்றோமா? என்னை இறைவன் தங்கக்கூடிய தூயாவியர் குடிக்கொள்ளக்கூடிய ஆலயமாக என்னை மாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா? மூன்றாவது, இயேசு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் அவரிடம் உங்களுடைய நம்பிக்கை குறையவே கூடாது. நான்காவது விஷயம், மன்னிப்பு. நாம் மன்னித்தால்தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும், இல்லை என்றால் மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. கோயிலுக்குள் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளோ பயபக்தியாக அடக்க ஒடுக்கமாக இருப்போம், எல்லாருக்கிட்டையும் சிரிச்சிட்ருப்போம். வெளியில் போனோடனே நம்மளுடைய பழைய என்னது ஒரு பழமொழி உண்டு, பழைய குருடி கதவு திரடி, ஏதோ சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்மளுடைய பழைய இயல்புக்குள் நாம் சென்று விடுகின்றோம். நான் எப்படிப்பட்டவனாக எனது வாழ்க்கையை நடத்துகின்றேன்? கடவுளுக்கு கனி கொடுப்பவனாக இருக்கின்றேனா? அவர் தங்கக்கூடிய ஆலயத்தை சுத்தம் செய்பவனாக இருக்கின்றேனா? கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவனாக இருக்கின்றேனா? எனக்கு அடுத்திருப்பவரை மன்னித்து வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேனா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலிகள் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் தருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்கள்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், ஏன் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும், நின் வாசல் அடைந்திடுவே. நான் என்று உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீ வா. நான் என்று உன் சாயல்தானே, உன் கோவில் குடிகொள்ள நீ வா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா.
உன் பாசனரம்பில் இணைந்தாலே போதும் சுகராக மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும் யுகம் பல படைத்திடுவே. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நினைவாக நீவா. எல்லாமே நீதானே இறைவா, என்னுள்ள நினைவாக நீவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா. சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. போடுங்க. போட்டு பாரா பத்தியா அது உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உள்ளவேனும் கோயிலில் உறவேனும் தீபமே. வாழ்வேனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பரே நண்பரே உன்னை அழைத்தேன் வா. ஆன்ப உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றார்
அன்பு தெய்வமே. இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த பாடகர் குழுவிற்கு நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். நாளைய வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் ஏஓஜி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 8 மணி திருப்பலியை மரியாயன் சேனை உறுப்பினர்கள் சிறப்பிப்பார்கள். அனைவரும் இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்டு நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையின்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்ந்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாக எல்லாம் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாக எல்லாம் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயராட்சை அவளுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.